ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா பஞ்சாபி ஸ்டைல் தம் ஆலு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி செய்யறது ரொம்பவே ஈஸி. ஒரு 10 மினிட்ஸ் இருந்தா போதும், சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆலு சப்ஜி பண்ணுறதுக்காக 1/2 kg அளவுக்கு பேபி பொட்டேட்டோஸை பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. பாயில் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா குத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால மசாலாலாம் நல்லா உருளைக்கிழங்குல இறங்குறதுக்காக இந்த ஸ்டெப்பை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்குமே இந்த மாதிரி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அடுப்பில் ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இப்போது உருளைக்கிழங்க ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன், அதனால் உப்பு சேர்க்கலை. இப்போது நீங்கள் வேக வைக்கும் போது உப்பு சேர்க்கலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாம். எல்லா உருளைக்கிழங்குமே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அதே எண்ணெயிலேயே பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூடவே பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போது வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைய நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது 2 தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போது அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை ஸ்மெல் எல்லாமே போகிற வரைய நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் பச்சை ஸ்மெல் போகிற வரைய நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதே மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதக்கியாச்சு. இப்போது தேவையான அளவு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 1 கப் அளவுக்கு கெட்டியான தயிரை நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக நிற்கும். இப்போது நல்லா பீட் பண்ணியாச்சு, இதில் சேர்த்துக்கலாம். இப்போது சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் கட்டி கட்டியாக நிற்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் கிரேவி நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கசூரி மேத்தியை நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறதுனால கிரேவி இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கசூரி மெத்தி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லியை கூட பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்க கிரேவியில் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வரைய நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்குல மசாலா நல்லா இறங்கணும். அந்தளவுக்கு நம்ம கிரேவியை வேக வைக்க போகிறோம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி நல்லா வெந்து வந்திருக்கு. பார்க்குறதுக்கே சூப்பராக கலர்ஃபுல்லாக தம் ஆலு ரெடி ஆயிடுச்சு. இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கிரேவி நல்லா கெட்டியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான்.
பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பூரி இது கூடலாம் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.